Hello friends, welcome to my channel Hungry Mindset. இந்த வீடியோல நம்ம Think and Grow Rich Chapter 10 Power of Mastermind The Driving Force இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஆத்தர் மாஸ்டர் குரூப்னா என்ன, அந்த குரூப்பை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அந்த குரூப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, ஏன் ஒரு பர்சனுக்கு அந்த மாஸ்டர் குரூப் வந்து மேண்டேட்டரி, அந்த மாஸ்டர் குரூப் வச்சு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாஸ்டர் குரூப்னா என்ன, அந்த குரூப்பை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ அதில் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தேர்ட் ஒன், அந்த மாஸ்டர் குரூப்பை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நாலேஜ் வந்து மேண்டேட்டரி. அந்த நாலேஜை ஒரு இண்டிவிஜுவல் எப்படி அட்டைன் பண்ணுறாங்க, எவ்வளோ சீக்கிரம் அட்டைன் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட சக்ஸஸ் இருக்கும். அந்த நாலேஜை நம்ம சீக்கிரமாக அக்வயர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த மாஸ்டர் குரூப். நாலேஜ் சோர்ஸஸ், அதாவது எந்த இடத்துலேருந்து நாலேஜை நம்ம அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு 3 இடம் வந்து ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அக்குமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அடுத்தவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் கெயின் பண்ணுற நாலேஜை உங்கள் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அக்குமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் நாலேஜை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோவும் நம்ம சொல்லலாம். இந்த புக்கில் ஆத்தர் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்காரு, அதை படித்து நம்ம அவரோட 25 வருஷம் ரிசர்ச்சை நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ 25 வருஷம் வாழ்க்கையோட அனுபவத்தை நம்ம ஒரு வீடியோவில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ரிசர்ச். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு எல்லா விஷயமும் புக்கில் கிடைக்கும், எல்லா விஷயமும் நம்மளுக்கு யாருனா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களுக்கு நாலேஜ் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்காது, அதாவது மற்றவங்களுக்கு தெரியாது அந்த விஷயத்தை பற்றி. அப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்மளோட சொந்த தப்புலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபெயிலியர்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அதை அப்டேட் பண்ணி நம்ம பிளானை பர்ஃபெக்ட் ஆகி சக்ஸஸ் ஆகிறது தான் சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். தேர்டு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் நான் ஏற்கனவே சொன்னது தான் இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான சோர்ஸ் இது தான். இந்த சோர்ஸில் உங்களால் எந்த நாலேஜை வேணால் கெயின் பண்ண முடியும், ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த சோர்ஸ்லேருந்து எப்படி நாலேஜை எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா. ஆத்தர் அடுத்த சாப்டரில் எப்படி இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ்லேருந்து நாலேஜ் எடுக்கிறது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை கேட்கும்போது கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருந்தாலும், கொஞ்சம் மூட நம்பிக்கை மாதிரி இருந்தாலும், பட் ஸ்டில் ஆத்தர் இதை சொன்ன விதம் வந்து இதை நம்பாமல் இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது உண்மையை சொல்லணும்னா. ஸோ இதுதான் அந்த 3 சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். ஒரு பர்சன் சக்ஸஸ் அட்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜை அவங்க இந்த 3 சோர்சஸ்லேருந்து எடுக்க முடியும். நாலேஜை எடுத்தால் மட்டும் பத்தாது, அவங்க எடுத்த நாலேஜை அவங்க ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த ஆர்கனைஸ் பண்ண நாலேஜை ஒரு ஆக்ஷன் பிளானாக மாற்றணும். அவங்க ஆக்ஷன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ரியாலிட்டியாக மாற்றணும். இப்படி ரியாலிட்டியாக மாற்றுறத பேர் தான் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் டேர்ம் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களோட பிளானை பேஸ் பண்ணி அந்த பிளானுக்கு எத்தனை பேரோட கோஆப்ரேஷன் தேவை அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இப்போ ஒரு பர்சன் வந்து சின்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் 2 பேர் இல்லை 3 பேரோட கோஆப்ரேஷன் போதும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ரொம்பவே பெரிய கனவு காண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேரோட ஹெல்ப் தேவைப்படும் அவங்க பிளானை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க பிளானை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பாங்க. புரிய வச்சா மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து ஒரே கோலை நோக்கி ஓட முடியும். அப்படி ஓடும் போது மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். இப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களோட கோஆப்ரேஷனை எடுத்து ஒரே கோலை நோக்கி ஓடுறது தான் மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரே மைண்ட் செட்டோட ஒரே கோலை நோக்கி ப்ராக்ரெசிவாக ஒர்க் பண்ணிகிட்டே போனாங்க அப்படின்னா அதை மாஸ்டர் மைண்ட் குரூப்புன்னு சொல்லலாம். இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் 2 பேரில் இருந்து எத்தனை பேர் வரைக்கும் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸோட மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 பேர் இருந்தாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்புறம் ஸ்டீவ் ஓஸ்னிக். போக போக அவங்க கம்பெனி டெவலப் ஆக அந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதே மாதிரி ஹென்ரி ஃபோர்டோட மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் 50 பேர் இருந்தாங்க, 50 டெக்னிக்கல் பர்சன். அவரோட V8 இன்ஜினை கண்டுபிடிச்சதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆத்தர் இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்பை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் ஒன்றுமே இல்லாத ஒரு பர்சனை சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்ரி ஃபோர்ட் அவரோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து வறுமையில் இருந்தார், அவருக்கு படிப்பறிவு இல்லை, அவருக்கு ரொம்ப முக்கியமாக இக்னோரன்ஸ் இருந்துச்சு. எந்த விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே அவர்கிட்ட இல்லை. இவ்வளோ பெரிய ட்ராபேக் அவர் கூட வச்சுக்கிட்டு அவர் எப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணார் அப்படின்றத ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஹென்ரி ஃபோர்ட் அவர் பிஸ்னஸில் 10 வருஷமாக இருக்காங்க.
அந்த பிஸ்னஸில் 10 வருஷமாக இருக்கும் போது அவருக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்வே ஃபயர்ஸ்டோனை அவர் மீட் பண்ணுறாரு. அப்படி மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகுது. அண்டு 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோடனே இவங்களோட ஐடியாஸை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். இவங்க ஐடியாஸை கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த ஐடியாஸை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சீக்கிரமாக ஹென்ரி ஃபார்ட் என்ன பண்ணார்னா, அவரை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டார். ரொம்ப சீக்கிரமாக ஹென்ரி ஃபார்ட் நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தார். இதனால் ஆத்தர் மாஸ்டர் மைண்ட் குரூப் பிரின்சிபலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் தராங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான், மகாத்மா காந்திஜியோட எக்ஸாம்பிள். மகாத்மா காந்திஜி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சனாக இருந்துட்டு 200 மில்லியன் பீப்புளை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு மிராக்கிளாக பார்க்கப்படுது. இதில் அப்படி என்ன மிராக்கிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 2 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஒர்க்கை வந்து வாங்கி பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் தெரியும் ஒருத்தவங்கள வச்சு வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட கோலுக்காக அடுத்தவங்கள வேலை செய்ய வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் மகாத்மா காந்திஜி 1% கிடையாது, 2% கிடையாது, அந்த மாதிரி 200 மில்லியன் பீப்புளை அவரோட கோலுக்காக ஒன்றா போக வச்சார். இதுக்கு அவர் யூஸ் பண்ண பிரின்சிபல் தான் மாஸ்டர் மைண்ட் குரூப். காந்திஜி கிட்ட ஒரு விஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அவர் விஷனை அவர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வச்சார். ஏன் அவரோட வழி வந்து கரெக்டு அப்படின்றத ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட அவர் வந்து புரிய வச்சார். அவர் புரிய வச்சோடனே அவங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டுன்னு அவங்க மனசில் படணும். ஓகே, இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, நம்மளுக்கான வழி இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு படணும். சப்போஸ் அவங்களுக்கு அப்படி பட்டுச்சுன்னா அவங்க ஒரு 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணலாம், இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்கலாம். ஆர்மியில் ஃபைட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாரு. காந்திஜி என்ன கூப்பிட்டாருன்னா, ஃபைட் பண்ண வேணாம், பொறுமையாக உட்காந்து நம்ம சத்தியாகிரகா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. 2 வழியில் பார்க்கும்போது பீப்புளோட மென்டாலிட்டி எந்த இடத்துக்கு போனால் லாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து காந்திஜி பக்கம் வந்து சேர ஆரம்பிக்கும் போது அவரோட விஷயம் வந்து எல்லாருக்குமே அட்ராக்டிவாக இருந்ததுனால எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக பரவ ஆரம்பிச்சுது. அதாவது அவரோட கோல் சொல்ல பண்ணுற அந்த விஷயம் வந்து எல்லாரோட தனிப்பட்ட கோலாக மாறிச்சு. 200 மில்லியன் பீப்புள் ஒரே கோலை நோக்கி ஒர்க் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்ததே கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குது, வேறு ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆத்தர் இந்த சாப்டரை மாஸ்டர் மைண்ட் குரூப்போட அட்வான்டேஜஸை சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், மாஸ்டர் மைண்ட் குரூப் வந்து உங்களுக்கு டைம் நிறைய சேவ் பண்ணும். நீங்கள் என்ன தான் ஃபாஸ்ட்டாக படித்தாலும் உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் தான் உங்களால் படிக்க முடியும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மடங்கு வந்து நீங்கள் அதிகமாக படிக்கிறதுக்கு நியர்லி ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் ஒன், உங்களுக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கிடைக்கும், நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாயிண்டில் யோசிப்பீங்க, கூட இருக்கவங்க வேறு பாயிண்டில் யோசிப்பாங்க. நீங்கள் அவங்க பாயிண்ட்லேருந்து யோசித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு சில இன்சைட்ஸ்லாம் கிடைக்கும். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறதுக்கு இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் விஷயம், மாஸ்டர் மைண்ட் குரூப் ஒரு நல்ல மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு குரூப்பில் ஒரு ஆளுக்கு வந்து அதை செய்ய பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூனால அந்த விஷயத்தை அவங்க விடுறாங்க அப்படின்னா அவங்க மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் இருக்க மற்றவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அந்த டைமில் இவரை விட மாட்டாங்க. ஸோ அவரும் வந்து சரி நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து எழுந்து ஒர்க் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது இன்டைரக்டாக இவங்க வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவர் கோலை வந்து அவர் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவார். ஃபோர்த்து விஷயம், மாஸ்டர் மைண்ட் குரூப்புக்குள்ளே எப்போவுமே ஒரு ரைவாலிட்டி இருக்கும். ரைவாலிட்டி இந்த சென்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன். நம்ம மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் என்னதான் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்டு இருந்தாலும் சில டைம் வந்து அவங்களோட ஐடியாஸை அவங்க சொல்லும்போது நம்மளும் இப்படி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சும்மா போய் அந்த குரூப்பில் உட்காந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு தாட் வந்து நம்மளும் ஒரு விஷயத்தை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் மாஸ்டர் மைண்ட் குரூப்போட அட்வான்டேஜஸ். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள் இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம்.